நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதுவும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவ வேண்டும் அப்படின்னா அந்த நாடு செய்கிறது சரியாக தான் இருக்குது, நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய நாட்டுக்கு தோன்ற வேண்டும். இப்படி தான் உக்ரைன் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. எஸ், ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிகிறாங்க, ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக போர் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள், அந்த நாட்டை சார்ந்தவங்க எல்லாருமே உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் நாட்கள் இல்லை வருடங்கள் செல்ல செல்ல இந்த உக்ரைன் செய்கிறது சரிதானா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக உக்ரைனில் பெரிய ஒரு ஊழல் வெளிப்பட்டது பார்த்தீங்களா? அதில் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுடைய அந்த இமேஜ் அப்படிங்கிறது சுக்குநூறாக மாறிடுச்சு. உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போலந்து, உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் உதவி செய்து கொண்டிருந்த அமெரிக்கா, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஊழலுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஹங்கேரி தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த செயல், அதாவது டெல்லியில் நடந்தது ஒரு பெரிய அளவுக்கான தீவிரவாத அட்டாக் தான் அப்படிங்கிறதை ஒத்துக்கொண்ட அமெரிக்கா, உக்ரைனில் ரஷ்யா செய்வது பெரிய தாக்குதல் கிடையாது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் உக்ரைனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, காரணம் என்னவா இருக்கும்? இன்னும் பல உலக நாடுகள் எப்படி இந்த யுத்தத்தை பார்க்கிறார்கள்? அடுத்த யுத்தமாக தைவான், ஜப்பான், சீனா 3 பேர் முறுக்கிக்கிட்டு இருக்காங்களே, என்ன விவரம்? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நம்ம பார்க்க வேண்டியது, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ். இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சே விக்கி, இதை பற்றி பேச போறியா அப்படின்னு கேட்டால் முடியலைங்க. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய மீடியா முதல் அமெரிக்காவினுடைய சில மீடியாக்கள் வர டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் ரீஎஸ்டாப்ளிஷஸ் கண்ட்ரோல் ஓவர் காசா அப்படிங்கிறது தான். காசாவிலிருந்து இஸ்ரேலினுடைய ட்ரூப்ஸ் வெளியேறின பிறகு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அவங்களுடைய கண்ட்ரோலை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கு உலக நாடுகள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி பல மீடியாக்களில் பார்க்க முடிந்தது. ஸோ ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்பி வர்றவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையலை. இனிமேல் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடவை அந்த காசா பகுதியை அமெரிக்கா காப்பாற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 21 பாயிண்ட்ஸை வச்சு இதுதான் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டார். இதுக்கு மேலேயும் நீங்கள் சண்டை போடணும்னு நினச்சா சண்டை போட்டுக்கோங்க, இஸ்ரேல் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், உனக்கு முழு உரிமையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின பேச்சு இப்போ ரொம்ப பெரிய அளவில் காசாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் இந்த ஒரு தருணத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு சம்பந்தப்பட்ட பல செய்திகளையும் இப்போது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை தொடரலாம். இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நாம தான் திடீர்னு பார்த்தா தைவானை நீ தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இதே டைலாகை இப்போ ஜப்பானும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவினுடைய டிஃபென்ஸ் ஒஃபிஷியல் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் சபதம் விடுக்கிறோம், எவனாவது இந்த தைவான் பிரச்சனையில் வந்தீங்கன்னா அவங்கள நாங்கள் க்ரஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, க்ரஷிங் டிஃபீட், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தோல்வியை நாங்கள் தந்துடுவோம், அது யாராக இருந்தாலும் சரி, அது ஜப்பானாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, தைவான் பிரச்சனையை நீங்கள் எடுக்கக்கூடாது, தைவானை நீங்கள் சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொன்னதற்கு நேர் எதிர்ப்பதமாக நீ ஏதாவது செஞ்சினா ஒன்று நாங்கள் போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லி ஜப்பானுக்கு எதிராக சீனாவினுடைய மெசேஜாக பார்க்கப்படுது. அப்போ சீனாவுக்கு எதிராக ஜப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஜப்பானுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், ஜப்பான், அமெரிக்கா மற்றும் தென்கொரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணியை வடகொரியா மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக பார்ப்பாங்க. ஆனால் இதே கூட்டணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீனாவுக்கு எதிரான கூட்டணியும் கூட. ஏன்னா இந்த இடத்துல 2 நாடுகள் இருக்காங்க. அதாவது இந்த செமிகண்டக்டர் டிவைசஸை உருவாக்கக்கூடிய 2 முக்கியமான நாடுகள் இருக்காங்க. ஒன்று தைவான், இன்னொன்று தென்கொரியா. இப்போ இந்த 2 நாடுகளுமே ஒரே இடத்துல இருந்தால் அமெரிக்காவுக்கு ரொம்பவே நல்லது. இந்த 2 நாடுகளையுமே இன்னொரு நாடு அபகரிக்க நினைக்கிறது என்றால் அது கண்டிப்பாக சீனா தான். ஏன்னா சீனாவினுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் அமெரிக்கா தென்கொரியாவுக்கும் அதே மாதிரி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தைவானில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தாலுமே சீனா அவங்க ஓனாக பல செமிகண்டக்டர் டெக்னாலஜியை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும், அமெரிக்காவுக்கு நேர் எதிராக அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் வரும்போது அமெரிக்கா என்ன நினைப்பாங்க, வாடாப்பா நம்ம 2 நாடுகளை வளர்த்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அவங்க வழியாக நம்ம ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தென்கொரியாவையும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தைவானையும் அவங்க சப்போர்ட்டுக்கு இழுத்து சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தலை செய்வதற்கான ட்ரை பண்ணலாம். அதே ட்ரை பண்ணுறது தான் இப்போ ஜப்பானும் செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு ஒரு புதிய பெயர் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்னோ ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த டெக்னோ ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. 2025 2026 ஆயில் ஜியோபொலிட்டிக்ஸ், மணி ஜியோபொலிட்டிக்ஸ் அதெல்லாம் தாண்டி டெக்னாலஜிக்கலாக யாரை வச்சு ஒரு ஜியோபொலிட்டிக்ஸ் கேமை விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதும், எந்த நாட்டுக்கு எந்த நாடு டெக்னாலஜி சம்பந்தமான உதவிகளை கொடுத்து அந்த நாட்டை காப்பாற்றப் போகிறது அப்படிங்கிறதும் பெரிய ஒரு விவாதமாக இருக்க போகுது. ஸோ அகெயின் நோட் பண்ணிக்கோங்க, டெக்னோ ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அதிகமான வீடியோக்கள் வியூகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இந்த டெக்னோ ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசலை. இந்த டெக்னோ ஜியோபொலிட்டிக்ஸில் தான் ஏகப்பட்ட நாடுகள் அவங்களுடைய இருப்பை மையப்படுத்துகிறார்கள். இப்போ தைவானுடைய இருப்பு அவங்களுடைய டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியை கவர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அந்த டெக்னாலஜியை முழுங்குவதற்கோ சீனா ரெடியாகும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு உலக அரசியல் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த உலக அரசியலை சரியாக பயன்படுத்தக்கூடிய பிற நாடுகள் தைவானுடைய டெக்னாலஜி அவங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் டெக்னோ ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் சில ஜியோபொலிட்டிக்ஸினுடைய ஒரு வகை தான் கனிம வளத்துக்கான இந்த ஜியோபொலிட்டிக்ஸ். கனிம வள ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக உக்ரைனை சார்ந்து தான் இருக்கும். உக்ரைனுடைய மைனிங் கேப்பபிலிட்டி, அங்கே விளையக்கூடிய விவசாய பூமி, அங்கே ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு டீல் போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். பட் அப்படிப்பட்ட உக்ரைன் அவங்களுக்கு கிடைச்ச காசை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை அவங்களுடைய ஊழலாக அவங்களுடைய குடும்பத்துக்காக அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் ஒரு அமைப்பு உருவானது. அந்த அமைப்பு உக்ரைனில் ஏதாவது ஊழல் நடக்குதா அப்படிங்கிறதை பார்ப்பது தான். ஆனால் அந்த அமைப்பும் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத யாராலையுமே நம்ப முடியலை. போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், இதே மாதிரி உக்ரைன் மறுபடியும் ஊழல் செய்திகள் அடிபட்டுட்டே இருந்தாங்கன்னா மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கான உதவியை செய்வதற்கு காலதாமதப்படுத்தும், சொல்லப்போனால் சில நேரங்களில் உதவி கிடைக்காமல் கூட போகலாம். ஸோ உக்ரைன் முதலாக செய்ய வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய ஊழலை முழுவதுமாக கட்டுப்படுத்துவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜெலன்ஸ்கி அவர்களால் அங்கே இருக்கக்கூடிய ஊழலை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. ஏன்னா கடந்த 2 தினங்களில் மட்டுமே 11 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத ரஷ்யா விடுவிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல உக்ரைனுடைய ஃப்ரண்ட்லைன்ஸ் குரூப் அப்படிங்கிறத என்சர்க்கிள் பண்ணி அவங்கள பிடித்து வச்சிருக்கிறார்கள் ரஷ்யா. அப்போது நிறைய ஃப்ரண்ட்லைன், அதாவது உக்ரைனுடைய ஃப்ரண்ட்லைனை என்சர்க்கிள் பண்ணுறாங்க ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைன் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் கிடைக்கவில்லை, ஆயுதங்கள் கிடைக்கவில்லை, அது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கல. இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நாடுகள் இப்போ எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறதும் உக்ரைனுக்கு பெரிய சவாலாக மாறி நிற்கிறது. அப்போ இதற்கு நடுவில் தான் உக்ரைனுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்தபோது உக்ரைனில் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிக்குது. இதை எதிர்த்து ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏதாவது செஞ்சிட்டார்னா கண்டிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், உக்ரைனுடைய அரசியல்வாதிகள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சரியாக புரிந்து கொண்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போதைக்கு இதை கண்டுக்க வேண்டாம், 2 அமைச்சர்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம், ரிசைன் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரை மட்டும் ரிசைன் பண்ணி அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையை மட்டும் எடுத்திருக்காங்க. பட் இது போதாது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரலன்னா மறுபடியும் நாங்கள் உக்ரைனுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி ஏதாவது உதவியோ செய்வோமான்னு பார்த்தா 0 உதவி தான் செய்வோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது எல்லாமே உக்ரைனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இந்த நேரத்தில் அடுத்ததாக உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ட்ரோன் டெக்னாலஜியினுடைய அபரிவிதமான வளர்ச்சி. இந்த அபரிவிதமான வளர்ச்சிக்கு வடகொரியாவும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திடீர்னு வடகொரியாவுக்கு இன்னைக்கு ரஷ்யாவினுடைய மெத்வேதேவ் அவர்கள் மிகப்பெரிய நன்றியும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் முக்கியமான ஒரு தகவலையும் உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறார். உக்ரைன்லேருந்து பிடித்த பல பகுதிகளில் கன்னிவெடி அப்படிங்கிறது இருக்கும். இந்த கன்னிவெடி எடுப்பதற்கு ரஷ்யா மட்டும் தனியாக செயல்படவில்லை, வடகொரியாவும் சேர்ந்து தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வடகொரியாவினுடைய இந்த உதவியை ரஷ்யர்கள் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு கன்னி வெடிகளை எடுப்பதற்கும் அதை டீஆக்டிவேட் பண்ணுறதற்கும் வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களும் டெக்னாலஜியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு உலக நாடுகளுக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ரஷ்யா.
இவ்வளோ நாள் ஆயுதங்களையும் இராணுவ வீரர்களையும் தான் வடகொரியா ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாடுகள் இனி ரஷ்யாவுக்கு லேண்ட்மைன் எல்லாம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய உதவிகளை செஞ்சாங்களா வடகொரியா அப்படிங்கிற பேச்சையும் பேச போகிறார்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.